வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 1989 வெளிவந்த தி ஃபஃபியூல்மெண்ட் ஆஃப் த மேரி கிரே. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்றா இது 20ஆம் நூற்றாண்டில் காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை. இந்த கதையில் அந்த காலத்தில் இந்த பெண்கள்லாம் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோடனே அந்த ஊரில் எல்லோரும் வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை. 8 வருஷம் குழந்தை இல்லை, அதுக்காக என்ன பண்ணுறாப்புல புருஷங்காரவர் தான் தம்பியும் தான் பொண்டாட்டி ஒன்றா நினச்சி நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுங்க, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆரம்பத்தில் 2 பேரும் மறுக்கிறாங்க. அதோட வெளியூர் போனதுக்கப்புறம் கணவன், அதுக்கப்புறம் தம்பியும் அண்ணியும் அவங்க ஒரு சில நேரத்தில் ஒன்று சேர்ந்துட்டு அவங்க கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமாயிட்டுனா அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்படுது. அப்போ வந்து மேரிகிரை வந்து கர்ப்பமாயிட்டான்னு ரொம்ப அவளை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஒரு தாய்மையை அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர் வழக்கப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க எந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிறா படம் தான் தி ஃபஃபில்மெண்ட் ஆஃப் த மேரி கிரே. டைட்டில் கார்டு போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேர் தான் வந்துட்டு அவங்க தான் வந்து மேரி கிரே. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு ஜொனாதன். இவங்க என்ன பண்ணுறாங்களா, அந்த சீனை கட் பண்ணால் இங்கே தம்பியை காட்டுறாப்புல. தம்பி பேர் தான் வந்து ஹாரூன் தம்பி பேர். அவர் வந்து சிட்டியில் படிச்சிட்ருக்காரு. அது அந்த அவர் படிக்கிற இடத்துல அங்கே ஒரு பொண்ணு கூட அங்கே கொஞ்சம் லவ் பண்ணிகிட்ருக்காரு. அதெல்லாம் முடிஞ்ச ஒரு வெக்கேஷனுக்காக ஊருக்கு திரும்பி வராரு. அவர் அதாவது இது வந்து ஒரு கிராமத்தோட வீடு. அந்த இடத்துக்கு அண்ணனை தேடி வராரு. அண்ணனை கேட்டது ஹாரூன் வரதை பார்த்துட்டு அங்கேருந்து அண்ணி பார்க்குறாங்க. வந்துட்டானேன்னு அவ்வளோ வேகமாக வந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்களாம் இவங்க தான். இது அவங்களுடைய அண்ணன். அவர் பேர் தான் வந்து ஜொனாதன். இவங்க 3 பேர் வந்து தம்பி வந்து இவர் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி தம்பியை நல்ல மேல் படிப்புக்காக வெளியூரில் வச்சு படிக்க வைக்கிறாரு. நல்ல ஒரு குடும்பம், நிறைய சொத்து இருக்குது. அப்போ இவர் அண்ணன் சொல்கிறாரு, நான் ஒரு மாடு ஒன்று பார்த்துருக்கேன்டா, சூப்பரான இதை வாங்கி நம்ம வச்சா நம்ம நிறைய பால் கறந்தால் நிறைய பணம் உண்டாக்கலாம் அப்படின்ட்டு. தம்பிக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, சரி அண்ணா, என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கன்னு. சரி, மறுநாள் எல்லாம் என்ன பண்ணால் சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே சர்ச்சுக்கு போய்ட்டு அங்கே எல்லாமே ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர்லாம் முடிஞ்சிட்டோன்னே அவங்க வராங்க. அப்போ நம்ம ஹாரூன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. அந்த பொண்ணு வந்து அவர் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அந்த லவ் பண்ணுற பொண்ணு வந்து சரியாகவே அவனுக்கு வந்து கம்பெனியே கொடுக்க மாட்டாப்புல. அங்கே இருக்கிறவங்கள பெரிய மனுஷங்க எல்லாருமே வந்து கிராமமில் ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல வயசான பாட்டியை காட்டுறாங்களா, அவங்க வந்து ஆன்டி மொபைல். இதுதான் வந்து அவனுடைய லவ்வர்னா ஒருத்தர் 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் கல்யாணத்துக்காக எந்த விதமான எதுவுமே இல்லை. அப்போ இவங்கெல்லாம் பேசியிருக்காப்புல, அவங்க ஜோடியெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் ஊரில் பெரிய ஒரு கார், அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டு, சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்து அவங்க வண்டியில் அவங்க போயிடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம தம்பிக்கார் இருக்காரு ஆரோனும் அவருடைய காதலியும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே ஒரு பையன் வரன்னு, வாங்கன்னு கொண்டு வரவேற்காங்க. வந்த உடனே வீட்டில் கொண்டு அவள் ஓடி போயிடுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான், சரிலாம் ரிலேஷன் தானே, ஒரே வில்லேஜ் தானே, சுற்றி அங்கே வரும். தம்பிக்கார் என்ன பண்ணுறாப்புல, அவங்க வீட்டில் போய் அங்கே போய்ட்டு எப்படியா நம்ம வீட்டு உள்ளே வாங்க அப்படின்னு வீட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிட்டு போய் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதில் வீட்டில் காட்டுறாப்புல. வீட்டில் காட்டுறோன்னே இவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா, ஹஸ்பண்ட் 2 பேருக்குமே வந்து குழந்தை இல்லாது கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதுன்ற ஒரு குறை மனசுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. அந்த ஊரை பொறுத்தவரையில் என்ன பண்ணால், ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலன்னா அது ஒரு பெரிய இதுவாக சொல்கிற அந்த சமூகம். இங்கே சீனை கட் பண்ணால் தம்பிக்கார் என்ன பண்ணால் தான் லவ்வரோடே வந்து அங்கே கொஞ்சம் அங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவ கூட நல்லா லைஃப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு அவள் என்ன பண்ணால், அவள் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், மொத்தம்லாம் கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் கொடுக்க மாட்டேன், அப்படி கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற பொழுதாவ அதில் பேசிகிட்டே பேசிகிட்டே வரும்போது அவகிட்ட, நம்ம கூடி சீரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ ஏன் அவசரப்படுற, நீ கல்யாணம் பண்ணி எனக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அவள் சொல்கிறா. அதில் முத்தம் கொடுக்கணும், வேணாம் முத்தம்லாம் கொடுக்கா, இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுட்டு அதில் கோவமாக அங்கேருந்து போயிடுறா. போய்ட்டுனா அவனை பிடிக்குதா, நான் கல்யாணத்துக்கு அவன் டிலே பண்ணுறனால அவனை கோச்சிட்டு போயிடுறா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் பேசி மௌனமாக படுத்துருக்கும்போது இவளுக்கு மேரிக்கு குழந்தை இல்லைன்ற இயக்கம், புருஷனுக்கு அது நிவர்த்தி, குழந்தைகளுக்கு கொஞ்சம் கோளாறு இருக்குது. அப்போ வாசல் ஏதோ சத்தம் கேட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம தம்பிக்காரவை தான் வந்து வெளியே உட்காந்துட்ருக்காரு. வந்து ஆரோன் உட்காந்துட்ருக்கான். என்னடா தம்பி உட்காந்துருக்கான், இல்லை நீ சும்மா தான் உட்காந்துட்ருக்கான், இல்லைடா உன் முக பக்கத்துக்கு ஏதோ மாதிரி இருக்குது, ஏன் என்னாச்சு, இல்லை அவள் வந்து அந்த லவ் பண்ணுற பொண்ணை வந்து இந்த மாதிரி கோச்சிட்டு போய்ட்டா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வேலை பார்க்குறாங்க. அண்ணங்கார் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியில் உள்ள உரத்துலேருந்து போட்டிருக்காரு. அங்கே இன்னொரு வண்டியில் வந்து தம்பியும் அண்ணியும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த விவசாயம் அந்த நெல் தூவாங்களே, ஏற்கனவே இங்கேருந்து சின்ன வயசுலலாம் செஞ்சவன் தானே. அப்போ இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வீட்டில் சாப்பிட வராங்க.
வச்சுட்டாங்க. எல்லோரும் ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே எல்லோரும் கஞ்சி கிஞ்சி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துருக்கும்போது இப்போ தான் இந்த படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அண்ணங்கார் என்ன பண்ணுறாரு, அப்போ குடும்பத்தை பேசுகிறார். நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லை, கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார் குழந்தை இல்லைன்னா எல்லோரும் அக்கம் பக்கம் நம்மளை ஒரு மாதிரி பேசுகிறாங்க, கண்டிப்பாக நம்ம குழந்தை வேணும்ண்டு. அப்போ அண்ணன் சொல்கிறாப்புல, பேசாமல் நீ என் தம்பி கூட நீ அண்ணியோட சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறான்ட்டு. அண்ணன் உங்களுக்கு என்னென்ன பைத்தியமா, அன்னிக்கு நான் என்ன குறைச்ச, என்னோட அண்ணியோட சேர்த்து வச்சு பேசுகிறீங்களே, குழந்தைன்னா பெற்றுக்க சொல்கிறேன், ஒன்றும் பெருசில் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வேணும்டா, அது நான் கொடுத்தா என்ன, நீ கொடுத்தானே என்ன, அன்னிக்கு அதெல்லாம் வந்து தப்பு, நான் செய்யக்கூடாது அப்படின்னு என்ன டக்குன்னு சொன்னோடனே புருஷங்காரன் இந்த மாதிரி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு மேரி அப்படியே அழுகுறாப்புல. தம்பி கூட போய் படுத்து குழந்தை பெறுன்னு சொல்கிறாரு. இவர் என்ன மனுஷனா பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி 2 பேரும் ஏஞ்சி போயிடா. இவர் வேறு வலி வேதனையால் இவர் சொல்கிறாரு, நம்ம குழந்தையிலேருந்து ஊர் நமக்கு பழிக்குமே, அதனால தம்பி மூலியமாக ஒரு குழந்தைய பெற்றுட்டா என்ன மேரின்னு நினச்சி தான் அவர் இதை கிளம்பி சொல்கிறாப்புல. 2 பேரும் கோச்சிட்டு ஆளுபுறமாக போயிடுறாங்க. அண்ணன் தப்பாக சொல்கிறான். ஆனால் அண்ணன் சொல்கிறது வந்து எதுக்காக சொல்கிறாருன்னா, வெளியே இடத்துல போய் இந்த குழந்தை இல்லாத வாரிசு இல்லாமல் போயிட்டு இந்த சொத்துலாம் ஆடுறதுக்கு அப்படின்னு அங்கே வர்றாப்புல. வந்து பார்த்தோன்னே நான் சொன்னதில் ஏதாவது தப்பாக இருக்குது, வேறு நீங்கள் என்னங்க, அது எப்படிங்க, அது நம்ம சின்ன வயசுலேருந்து அவனுக்கு தம்பி மாதிரி குழந்தை மாதிரி வளர்த்தாச்சு, நீ போய் அவங்க கூட பிறந்த குழந்தை பேருன்னு சொல்கிறேன், இது தப்பு தான், கொஞ்ச நாள் இன்னும் வெயிட் பண்ணணும், காலங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப தப்பு தான் சொல்லிட்டு புருஷனையும் அவங்க திட்டுறாங்க. இவங்களுக்குள்ள கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் ஏற்படுது. அதில் மறுநாள் விடுதி விடிஞ்சுன்னா இவர் பால் கறக்க போயிட்டார். எப்போதும் போல் தம்பிக்காக இருந்தால் வைக்க போயிடலாம் எடுத்து போட்டுறா பார்த்துக்க. ராத்திரி பேசுறது கொஞ்சம் கோவம் போடாது 2 பேருக்குமே. இப்படி சொல்லிட்டாரு அண்ணன். அப்படி சமூகத்தோடு தான் 2 பேரும் ஒன்றா இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அது வந்து சமுதாயம் வந்து ஏற்றுக்காதுல்ல. அப்போ அண்ணன் மேலே இவனுக்கும் கோவம், அவனுக்கும் கோவம். சரி எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ற நாள் டீ கொடுக்குறாப்புல, நம்ம அண்ணி வந்து தம்பிக்கு டீ கொடுக்குறாப்புல, குடிக்கிறாப்புல. குடிச்சிட்டு அவனுக்கும் டீ குடிச்சு 2 முகம் கொடுத்தே பேச மாட்டாப்புல. அதை இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு பார்ட்டிக்கு ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கோம், அந்த குழந்தைக்கு வந்து பிறந்த நாள், அதுக்காக கேக் வாங்கிட்டு வர்றாப்புல. கேக்கு டேபிளில் வைக்கிறாங்க. டேபிளில் வச்சுட்டு அந்த குழந்தைக்கு வந்து முடித்து விட்டு நம்ம மேரி தான் குழந்தைய கையில் வச்சுருக்கா. அந்த குழந்தைய பார்க்கும்போது மேரிக்கும் ஒரு ஆசை தான், நமக்கு இன்னொரு குழந்தை இல்லாமல் இருக்காண்டு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பார்க்குறாங்க. தம்பியும் பார்க்குறாப்புல, இது அவனுடைய காதலி, அவளும் பார்க்குறா. வாங்க எல்லோரும் உட்கார வைக்கிறாப்புல. குழந்தைய வந்து மேரி தான் கையில் வச்சுட்ருக்கா. அவள் வச்சுருக்கும்போது இருந்தாலும் ஆசை என்ன, அவங்களுக்கு வந்து கவலை என்ன, நம்ம ஒரு குழந்தை இல்லைன்னு. இதை புருஷங்காரன் தான் ரொம்ப அவனை தானே ஊர் ஃபுல்லாக கேவலமாக சொல்ல, ஏன்னா ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கா அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னா தம்பிக்காரனும் பராமப்படுறான். நம்ம அண்ணி வந்து மிகம் கொடுத்து ரொம்ப சோகமாக இருக்காள். இங்கே ஹஸ்பண்ட் காதலியும் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரேக்கப் பண்ணுற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதுவாக சொல்கிறேன். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோன்னே விளக்கு பற்றி வைக்கிறாப்புல. அண்ணி பற்றி வச்சுட்டு இருக்கும்போது அண்ணி வந்து பழைய யோசனை போல தம்பிக்கிறாப்புல, ஏன் நீ ரொம்ப கவலையாக இருக்கீங்க, அதெல்லாம் கவலைவே படாதீங்க, அதே மாதிரி குழந்தை உங்களுக்கும் பிறக்கும், ஏன் நீ கவலை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லைடா, உங்கள் அண்ணன் என்ன எப்போ பார்த்தாலும் எங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டையெல்லாம் வந்துட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு அண்ணி அவங்க கதையை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணி, எல்லாம் நல்ல நடக்கணும். உன்னையும் அந்த பொண்ணு அங்கே இது பண்ணின்னு அதில் சீட் கட் பண்ணால் சரி சுடுதண்ணி வச்சு குளிக்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பார்ட்டிக்கு போடுறதுக்காக சுடுதண்ணி தம்பிக்காரன் தான் வந்து என்ன பண்ணால் சுடுதண்ணிக்காக வச்சு ஊற்றிட்டுருக்கான் ஆர்வன்னு. மேரி வந்து குளிச்சு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த பின்னாடி பட்டனை கூட அவன் தம்பி தான் போட்டுட்ருக்காங்க. தம்பினா ஒரு அம்மா மாதிரி தானே அவனுக்கு. போட்டுட்டோண்டே இவர் அண்ணங்காரன் என்ன பண்ணுறாரு, அவர் குளிச்சு முடிச்சுக்கிட்டே தம்பியை கூப்பிட்ற இந்த தண்ணியை கொண்டு போய் ஊற்றலாம் ஒன்றா ஊற்றணுன்னா அந்த கை சூடு, அந்த இதில் கை அவளுக்கு இதுவாகிடும். பட்டின உடனே என்ன பண்ணோம், அன்னிக்காரிங்க நம்ம தையில் வந்து அந்த கையில் அந்த மருந்து போட்டு விட்றாங்க. போட்ட விடோன்னா இப்போ தான் அவங்களுக்கு வந்து வேறு ஆளுடைய கையை தொட்டோன்னா அவங்களுக்கு ஒரு மனசு சல்லாபம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பார்ட்டி ஹாலுக்கு அவங்க போகிறாங்க. பார்ட்டி ஹால் போது அங்கே நிறைய டான்ஸ் பார்ட்டி நிறைய ப்ரோக்ராமும் நடந்துகிட்ருக்கு. அப்போ இவரு என்ன பண்ணுறாப்புல, டான்ஸ் ஆடுறாங்க. அது 3 ரவுண்டாக. அப்போ இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் டான்ஸ் ஆடலாம் போது இவங்க 2 பேர் டான்ஸ் ஆக தம்பியை காரணம் தேடுறாப்புல. தம்பி தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு. சரி அங்கே உட்காந்து தனியாக உட்காந்துருக்கான் பாருங்கள். அவன் என்ன பண்ணான், அவனும் காதலி இங்கே வந்திருப்பான். அந்த காதலி என்ன பண்ணான், இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேறு ஒருத்தன் கூட என்ன பண்ணுவான், கையை கொடுத்து வா நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடலோடனே பாவம் நான் தம்பிக்காரன் ஆரம் என்ன பண்ணுவான், அப்படியே சோகமாக பார்த்துட்டே இருப்பான். நம்மளை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறாளே அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போயிடுறான். வெளியே வந்து கூட டான்ஸ் ஆடுறான், அப்படியே பார்த்துட்டே வருவான். பின்னாடி ஹாரோன் பார்க்குறான். பார்த்தோன்னே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அப்பா அவள் நம்ம பிடிக்கல பொழுது அப்படின்னு. இங்கே உள்ள அண்ணனும் அன்றைக்கி நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். அப்புறம் நிறைய கப்பலாக ஃபேமிலிலாம். அப்போ லாஸ்ட்டாக ஒரு ரவுண்டு, 3வது ஒரு ரவுண்டு அலௌன்ஸ் பண்ணப்பல. இந்த 3வது ஒரு ரவுண்ட்ஸில் நீங்கள் விருப்பப்பட்டவர்களும் யாரை வேணாலும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு இருக்குன்னு. அங்கே பார்த்தோன்னா இப்போ கப்பலாம் அண்ணங்காரன் சொல்கிறாப்புல, அண்ணியை சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு யோசனை பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் தம்பியும் அண்ணியும் நான் பண்ணுறாப்புல 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இதை அண்ணங்காரன் வந்து ஓரமாக வந்து பார்த்துருக்காரு. அதாவது இவங்க 2 பேரும் எப்படியாவது விரும்ப வைக்கணுன்ற ஒரு ஆசையில் அண்ணங்காரன் என்ன சொல்கிறாரு,
2 பேர் தம்பியையும் பொண்டாட்டியும் டான்ஸ் ஆட வைக்கிறாரு. அதை பார்த்து அவர் சந்தோஷம் தான் படுறாரு. இப்படியே இருந்துச்சுன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறந்துரும் அப்படின்ட்டு இதே மேனமாக வச்சுட்டு ஒரு ஊருக்கு கிளம்புறாரு. அதாவது ஒரு விவசாயத்தை பற்றி நல்லது தெரிஞ்சுட்டு நான் வரேன், ஒரு வாரம் வர்றதுக்கு அண்ணியை பத்திரமா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் போயிட்டாருன்னா இடைஞ்சல் இருக்காது, இவங்க 2 பேரும் எப்படி ஒன்றாயிடுவான்ற அவர் மைண்ட் செட்டில் தான் இவங்கள தனியாக விட்டுட்டு அவர் ஊருக்கு போகிறோன்ற ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு போகிற அவரும் அண்ணங்காரன் அவரை வழி ஏற்றி அனுப்புங்க. ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டு எல்லா வழியும் போய் டாட்டா காட்டுறாப்புல. டாட்டா காட்டிட்டு சரி வீட்டுக்கு வர்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்தோடனே அண்ணன் போன கவலையில் பொண்டாட்டிக்காரங்க இருக்காங்க அங்கே ஒன்று என்ன பண்ண அவங்க தோட்டத்தில் போய் எல்லா வேலையும் செஞ்சுட்ருக்காங்க. அப்போ தம்பிக்காரன் குளிச்சிட்டு இருக்கிறதையும் இவங்க அண்ணி பார்க்குறாங்க. பார்த்து நான் உடம்பை பார்த்தோன்னே அங்கேயே சல்லாபத்துக்கு 2வது சல்லாபத்துக்காக வந்து அடிமையாயிடுறாங்க. ஆனால் இப்போ ட்ரெயினில் போகிற என்ன பண்ணுவார், மேரி ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவரும் டைம் பண்ணி போயிட்டே இருப்பார். இப்போ நைட்டில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணுறாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. டீலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அவங்க சோஷியலாக எல்லா விஷயம் எப்போதுமே ஜாலியாக தானே பேசுவாப்புல 2 பேரும். அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காப்புல. ராத்திரி ஆகுது. ராத்திரி ஆகும் சரி படுக்க போகலாம் அப்படின்னா அப்போ தான் இங்கே தான் இவங்க என்ன பண்ணாங்க, அண்ணி என்ன பண்ணாமல மேரி என்ன பண்ணலாம் ரூமில் உட்காந்து அப்படி யோசனை பண்ணிட்டு போகும்போது திடீர்னு யாரும் கதவு திறந்தாருன்னா நம்ம தம்பிக்காரன் தான் அவர் ஆர்வம் என்ன அண்ணி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. இல்லை சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன்ட்டு. இல்லை நீங்கள் வந்து இந்த அண்ணன் மாதிரி முடியெல்லாம் களைச்சி வந்து அழகாக இருப்பீங்கன்னு முடியெல்லாம் அவுக்க வச்சு அவன் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்க. சரிச்சிட்டு அப்படியே அவங்க முடியை வந்து அவன் கிளறிடும்போது அவங்களால தடுக்கவே முடியல. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஹஸ்பண்ட் வேறு 2 பேரும் ஒன்றா இருந்து ஒரு குழந்தை பேருன்னு சொல்லிட்டார்ல. அதோட இவன் தொட்டோன்னே அவங்களோட அவன் கண்ணத்தை குழந்தைமா எடுக்கிற அந்த கண்ணத்தை தொட்டுட்டு நம்ம பண்ணுறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல, நான் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அவங்க சல்லாபத்துக்கு அடிமையாகி அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒன்றா இருந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல மேரி. அதெல்லாம் மறுநாள் என்ன பண்ணுறாங்க, துணி துவைக்கிறாங்க, அவங்க காட்டில் போய் மரம் செடி வெட்டுறாங்க. எல்லாம் வெட்டிருக்கும் போது கல்லை எடுத்து இவங்க மேலே அடிக்கிறது, இதை எடுத்து அவன் மேலே அடிக்கிறது. அப்படின்னா இவங்க 2 பேரும் கேட்குறதுக்கு இப்போ ஆளே கிடையாதுல. அந்த ஊரில் யாருமே கிடையாது, தனியாக ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு தோப்பு. அவங்க 2 பேரும் ஜாலியாக அங்கே விளையாண்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணால் அங்கே எங்கெங்கே இடம் கிடைக்குது அங்கெல்லாம் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வராப்புல அவன் தண்ணி அடிச்சுட்டு, அண்ணி நீங்கள் வேறு ஒரு ட்ரெஸ் போடுங்க, இந்த ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் அண்ணியும் செய்கிறாங்க. அவங்களும் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. அவங்க பழைய பெட்டி இருக்குது, அந்த பெட்டி எடுத்து அதில் கல்யாண ட்ரெஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து தம்பிக்காரன் எடுத்து அண்ணி இது நீங்கள் போடுங்க அண்ணி உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு. அப்போ அண்ணி நம்ம எடுத்துக்கொண்டு வச்சப்பறம் இந்த ட்ரெஸ் போட்டிங்க சூப்பராக இருக்கும்னு. சரி இவங்க இந்த ட்ரெஸ் எடுத்து நீ இந்த கோட்டை போட்டுக்கிட்டா இது உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கோட்டை எடுத்துக்கிட்டா, சரி நீ இதை போட்டுட்டு வா நான் இதை போட்டு வரேன்னு ஆளுக்கு ஒரு கோட்டை இந்த பக்கம் போயிடுவாங்க. அவன் இந்த வீட்டுக்கு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக போகிறாங்க. போய் அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோன்னா அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் கல்யாண பொண்ணுலையோ கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் போட்டிருக்கும் போது தூரத்தில் குதிரை வண்டியோட சத்தம் கேட்கறதா அவங்க அண்ணன் அங்கேருந்து வர சத்தம் கேட்டுடுச்சு. டேய் அண்ணன் வந்துட்டாப்படா சீக்கிரமாக போ, நீ சீக்கிரமாக துணியை ட்ரெஸ்ஸை மாற்றி நீ ஓடுறா வெளியேன்னு. தம்பிக்காரன் வெளியே ஓடுந்து அண்ணனை வர வைக்கிறதாக வர்றாப்புல. ஏன்னா குதிரை வண்டி இழுத்து கட்டணும், சரியான மழை வேறு பெஞ்சிருக்கு. அதுக்குள்ளே மீறி எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கிள்ளிட்டு அவள் பள்ளி ட்ரெஸ்ஸை போட்டுக்குவா. போட்டு ரெடியாக இருக்கக்குள்ள ஹஸ்பண்ட் வர வாங்க எப்போ வந்து இப்போ தான் வரீங்களா, திடீர்னு வந்துட்டீங்க அப்படி வேலை முடிச்சுட்டு மாதிரிலாம் வந்துட்டேன்னு. அப்போயே புருஷங்க எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம பொண்டாட்டி பேச்சிலே தடுமாற்றம் இருக்குன்ட்டு. அப்புறம் தம்பிக்கிற வந்து என்ன நான் போன விஷயம் என்ன ஆச்சு அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டா டாக்குமெண்ட்லாம் படித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புது நகை நெல் நம்ம போடணும், அதுக்கு உண்டான இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் நீ படி, இதுக்கப்புறம் நான் அடுத்த விவசாயம் நம்ம இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு இவன் சட்டை மாற்ற வர்றாரு. பார்த்தா இவருடைய கபோர்டுக்குள்ளே தம்பியோட சட்டை உள்ளே இருக்குது. தம்பியோட சட்டை எப்படி இங்கே வந்துன்னு யோசனை பண்ணுறேன். அப்புறம் தம்பி என்ன பண்ணுறான், இந்த சூடுலாம் வச்சு இது பண்ணுவாங்களே, அவர் கால் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு ட்ரெயின்லன்னு, அதை கொண்டு வந்து ஹீட்டப் காலில் முழங்காலில் கீழே வைக்கிறதுக்கு. அதை வச்சுட்டு சரிடான்னு சொல்லிட்டு நீ போனே அவன் காலை கீழே வைக்கிறாப்புல. அதை வச்சுக்கிட்டு இங்கே பேசுகிறதுக்காக அவன் தம்பிக்காரன் அங்கே போயிடுறான். இங்கே பேசிக்கிட்டு அண்ணன் எப்படின்னா இருந்துச்சு, எல்லாம் நல்லா பிரகமாக இருந்தது, நம்ம கூடிய சீக்கிரம் அதை நம்ம வந்து விவசாயம் பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு. அதோட தம்பிக்காரனை போக சொல்லிவிட்டு அந்த பெட்டில் வச்சு மோண்டு பார்த்தா தம்பியோட வாசனை அடிக்குது, அவன் போட்டால் பெருப்பையும் வாசனை வருது. இவன் அந்த பேப்பர் அண்ணன் கொண்டு அந்த பேப்பர்லாம் படிச்சுட்ருக்கான். அப்போயே இவனுக்கு சந்தேகமாக அடிச்சு இவங்களுக்கு எல்லாமே நடந்துருச்சுன்னு. அதில் பொண்டாட்டி நைஸாக வந்து கபோடத்தில் அந்த சட்டை இருந்துச்சு போன தம்பியோட சட்டை, அதை அவன் நைஸாக எடுக்கிறான். அதை எடுத்து என்ன பண்ணுறான், குழந்தைனுடைய சட்டையை எடுத்துட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியே போகிறத புருஷங்காரன் அப்படியே அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவள் அவன் பண்ண திருட நமக்கு தெரிஞ்சு போச்சு. நேரம் வந்து சத்தமே போடாதரா, அமைதியாக உங்கள் அண்ணன் முழிச்சிட்டு இருக்காரு, இந்த ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னு சட்டையை வந்து இங்கே கொடுத்துட்டு அதோட அவங்க போயிடறா. அப்புறம் மறுநாள் சீனை கட் பண்ணால் ஒரு மாடு வாங்கினார், அந்த மாட்டை ஒன்று வாங்கி காட்டிட்டு அந்த மாடை இழுத்துட்டு அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கிறாரு. இந்த மாடு கூட அவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே வராங்க. அங்கே அண்ணி என்ன பண்ணுறாப்புல, இந்த மாவு அரைக்கிற இது இருக்குல்ல, அதெல்லாம் சோளக்கட்டெலாம் இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது, மாதம் தள்ளி போகுது, அவங்களுக்கு தலைவலிக்கு மாதிரி யாரும் சொல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, எப்போதும் போல் அவங்க
அந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு அண்ணியை காணோம், எங்கே இருக்காங்கன்னு திடீர்னு எங்கே போய் நீ பாடுறா, நீ இங்கே போய் பாடுறான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரியா வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். டயர்டாக வந்து பெட்டில் வந்து படுத்து கிடக்குறான். படுத்து கிடந்தா என்ன ஆச்சுன்னு கேட்குறாப்புல. அப்போ சொல்கிறாப்புல, அவன் புருஷனை வந்து முகம் கொடுத்து பார்த்து பேசக்கூட முடியல, தண்ணியும் தொட்டு பார்த்துக்கிறா. தான் இந்த நிலைமைக்கு அந்த புருஷங்கிட்ட எப்படி சொல்லுதான் கர்வமாக இருக்குன்னு அவளை சொல்கிறதையே காணோம். புருஷங்காரன் புரிஞ்சுக்கிட்டாரு, 2 பேரும் சொல்ல முடியாமல் அவள் வந்து தலை குனிஞ்சிக்கிறா. ஆனால் பிரிஞ்சு போச்சு, இப்போ கர்வமாக இருக்கிறான்றது வெளி உலகத்துக்கு இன்னும் சொல்லலை. அதோட புரிஞ்சுக்கிட்டு அவன் போயிட்டாப்புல. அதோட தம்பிக்காரன் வண்ணம் போனதுக்கப்புறம் வேகமாக குதிரையில் வந்து பார்க்கும்போது, அண்ணி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ வந்து என் கூட அவன்கிட்ட பேசுகிறம்மா, நீ வந்து கர்வமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம், எனக்கு கர்ப்பத்துக்காகத்தான் நான் அவங்க கூட பழகினேன், அவங்க கூட பேசுகிறேன், நான் எல்லாம் பண்ணேன். ஆனால் இனிமேல் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இல்லை. இவன் சொல்கிறான், அது என்னுடைய குழந்தை, உன் குழந்தையா இருக்கட்டும், உங்கள் அண்ணன் உன் கூட பிறந்த அண்ணன் தானே, அதனால் நீ அது எதுவும் பண்ணாத, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லணுன்னே சரின்னு ஆள் மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறான் அவன். இங்கே வந்து நான் பண்ண இந்த விவசாயம் அடுத்த நெல் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறாங்க. அதில் மிஷினை வச்சு அடித்து அவங்க தோட்டத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து அரிசி நெல் அறுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறோமோ அது மாதிரி இவங்க ஊர்லேயும் ஒரு வழக்கம் உள்ளது. எல்லாம் அறுத்து ஊரையெல்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாம் இது பண்ணுறால மாரி தான் எல்லாம் டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கா, சாப்பாடு லஞ்சு எல்லோரும் சாப்பிட்றத ஒன்று அரேஞ்ச் பண்ணும்போது அவளுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி வருது. அப்போ அந்த மாரி பாட்டியம்மா இருக்காங்களே, ஆண்டி இருக்காங்களே, மேலே கண்டுபடுத்து, நீ வந்து கர்ப்பமாக இருக்கிற, மேரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனே அவங்க பில் அடிக்கிறாங்க. பில் அடித்து சாப்பிட வரதுக்காக எல்லோரையும் நீங்கள் வாங்கன்னு காலையில் வந்து எல்லோரும் சாப்பிட போகும்போது அந்த அது அலௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாப்புல, நம்ம மேரியோட ஹஸ்பண்ட் கை கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த ஊரில் பெருமை, கல்யாணம் முடித்து குழந்தை பிறந்து அதில் தம்பியும் தட்டி கொடுத்துட்டு போனான். எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் தம்பி தான் தெரிஞ்சால் ஊர் சிரிக்கும். ஆனால் என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துருவாங்க. அதோட வந்து அட்வைஸ் பண்ணுறாப்புல நம்ம ஆண்டி, நம்ம கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு. இப்போ தான் சொல்கிறாப்புல, நானும் தம்பியும் வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம் நம்ம குழந்தை எதிர்காலத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கார் முதல்ல வந்துட்டு அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு, அண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுடைய குழந்தைய தான் அவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க மேரி. அதுக்கப்புறம் புருஷனை வந்து அவளுக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளோ மட்டும் மேரியை மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஒரு வண்டியிலேருந்து வெளியூருக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கேயே தங்கி வேலை பார்த்தா நிறைய அவங்களுக்கு காசு கிடைக்கும். நிறைய மாதம் கர்ப்பிணியாக விட்டுட்டு போகிறாங்க. அதே நினச்சிட்டு மேரி வீட்டில் அழுதுகிட்டு உட்காந்துருக்காப்புல. இவங்க காலங்கள் போயிட்டே இருக்குது. அங்கே போகிறவங்கன்ட்டு என்ன பண்ணலாம், சரி ஒரு நாளைக்கு லெட்டர் எழுதுவோம். இங்கே வந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நிறைய காசு உண்டாக்குறாங்க. ஏன்னா பிறக்க போகிற குழந்தை 2 பேருக்குமே முக்கியம். தம்பியோட குழந்தையாக இருந்தாலும் அண்ணன் எப்படியாவது தான் குழந்தைன்னு சொல்லிட்டு அதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதோட என்ன கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுட்டு நம்ம வேலை முடிச்சுட்டு தான் போகணும்ட்டு இங்கே என்ன பண்ணுறாப்புல, மேரி லெட்ரு ஒன்று எழுதி அந்த மறுபடியும் டெய்லி போகிற அந்த ஆளுங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை லெட்டரை போய் என் புருஷங்கிட்ட கொடுத்துருன்னு. அங்கே வந்தவங்கள்ட்ட புருஷங்கிட்ட நம்ம தான் படிக்கிறாரு. படித்தவொடனே பண்ணுறேன்னா ரொம்ப சோகமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எழுதியிருக்கிறாரு. எங்களால் பார்க்கணும் போல இருக்குன்ட்டு. ஆனால் அதை தம்பிக்கிட்ட காட்ட மாட்டார். 2 பேர் ராத்திரியில் படுத்துக்கிட்டு இருக்க போகும்போது தம்பியை சொல்லுவார், அந்த மேரிட்டேருந்து லெட்ரு வந்துச்சு, அண்ணன் கொடுங்கண்ணா அந்த லெட்டர் நானும் படிக்கிறேன்ட்டு. அதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, அவன் ஏன் பொண்டாட்டி, நான் எழுதின லெட்டர் நான் தானே படிக்கணுன்னு அவங்க 2க்குள்ளே சண்டை வந்துடும். பொண்டாட்டியாக இருந்தாலும் குழந்தை ஏன் குழந்தைலாம் வயிற்றில் வளருதுன்னு கடைசியில் சண்டையெல்லாம் முடிஞ்சுன்னா லெட்டரை கொடுத்தாப்புல, ரொம்ப பெயினாக இருக்குது, நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு பார்த்துக்க கூட யாருமே நீ வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரொம்ப சோகமாக எழுதியிருப்பாப்புல மேரி. அதை படித்து பார்த்துட்டு அவனும் என்ன பண்ணுறான், தம்பிக்காரனும் அவனும் அழுகுறான். அழுதுட்டு என்ன பண்ணுறான், அண்ணா நீ வேணால் முதல்ல போ, நான் அதுக்கப்புறம் வரேன்னு அண்ணன் என்ன பண்ணாலும் ஊருக்கு அனுப்பி வைக்கிறாப்புல. இங்கே வந்தோன்னே மேரி வீட்டில் எப்போதும் போல் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போல் இருந்தாங்க. அங்கே வாசலில் கரெக்டாக குதிரை வண்டி வருது. பார்த்தா நினச்சிட்டாப்புல யாரோ வராங்கன்னு பார்த்தா அங்கேருந்து புருஷங்காரன் தான் இறங்கி வரான். வந்தோடனே அவ்வளோ 2 பேரும் தடவை கட்டி பிடிச்சிக்கிட்டு வராங்க. தம்பி இல்லைன்னு கேட்குறாப்புல, இல்லை தம்பி வந்து அடுத்த இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வேலை இருக்குன்ட்டு. அதை வந்தோடனே எப்படி கேட்டால் எல்லாத்தையும் விசாரிக்கலாம். தம்பியும் விசாரிச்சே இருப்பா, ஏன்னா வயிற்றில் வளர்கிற குழந்தை தம்பியோட குழந்தை இல்லை. ஆனால் இவர் என்ன அந்த குழந்தைக்கு உயிராக வளர்க்குறாரு. இவர் அது என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்கிறாரு. அதில் கட்டி பிடிச்சி பாட்டு போகிறாங்க, டான்ஸாக ஒரு மாட்டு ஒன்று வச்சுருப்பார். அதெல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இவங்க இருக்காங்க வீட்டில். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தம்பியும் அங்கேருந்து வந்துடுறான். வந்தோடனே தம்பி எப்போதும் போல் அவங்கள டான்ஸ் ஆடும்போது அவளை பிடிக்கும்போது டக்குன்னு அப்போனா விலகி போயிடுவாப்புல நம்ம மேரி, ஏன்டா புருஷன் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து வேலை பார்த்து வரும்போது ஷூ வாங்கிட்டு வந்திருப்பாப்புல. ஒருத்தர் ஷூ வாங்கிட்டு வந்திருக்காங்க பிறக்க போகிற குழந்தைக்காக. அப்போங்கார என்ன பண்ணாரு, ஒரு பெட்டு வாங்கிட்டு வந்திருப்பார் சின்னதாக குழந்தையால் வச்சுக்க. அப்போ தம்பிக்காரன் பங்குக்கு சொல்கிறான், நானும் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்ட்டு. இவன் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதை நல்ல டான்ஸ்லாம் ஆடுற மாதிரி அந்த மியூசிக் செட்டுக்கெலாம் அந்த காலத்தில் அது வாங்கிட்டு வந்திருக்க. இதில் போட்ட
போட்டு நம்ம டான்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்டு போட்டோன்னே அப்படியே அண்ணியை அவளும் பார்க்குறாங்க. எங்களுக்கு பிடிக்கும்ல டான்ஸ் பாட்டு, இவங்க வீட்டில் இதுவெல்லாம் இருந்ததே கிடையாது. அதை 2 பேரும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. இது அண்ணன் உட்காந்து பார்த்து ரசிக்கிட்டே இருக்காரு. அப்போ இவங்களுக்கு ஷேம் ஆகிட்டு அண்ணனின் கூப்பிடல வாங்கணுன்ட்டு அப்புறம் இவங்க 3 பேருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளே பல குழப்பங்கள், பல எண்ணங்கள் இதுவெல்லாம் முரண்பட்டு இருந்தாலும் ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க. அதோட புருஷன் மட்டும் 2 பேர் ரூமுக்குள்ளே வந்தோன்னே தம்பிக்காரன் மட்டும் வெளியே இருக்கான். தம்பி நீ போய் படுத்துன்னு அப்பா முகமே மாறி போயிடுது. சரியான அந்த ஊரில் பனிப்பொழிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இவங்களாம் வேலையெல்லாம் பொத்தி வெளியாங்க. மேரி வந்து கிட்டத்தட்ட 8-9 மாதம் ஆகிட்டே இருக்குது. இவங்களுக்கு தேவையான பணிவெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. திடீர்னு அவளுக்கு வந்து இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து வெளியே போய்ட்றாங்க. சரியாக பனி பெஞ்சிட்ருக்கு. உடனே இடுப்பு வலி மாதிரி இருக்கனால பெல் அடிக்கிற அந்த பெல் அடித்த உடனே எங்கேயாலும் சத்தம் கேட்கும். அதை என்ன பண்ணுறாங்க, மருத்துவச்சியை போய் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அந்த ஆண்டியை கூப்பிட்டு வந்தோடனே ஆண்டி பார்க்குறாங்க. சரி சரி டைம் ஆகிடுச்சு பிள்ளை, அவளுக்கு பிரசவத்துக்காக நான் பார்க்குறேன், நீங்கள் 2 பேரும் வெளியே உட்காந்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு அவளை எல்லாம் பார்த்து 2 பேரும் அவளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ என்ன சொன்ன இவங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, சீட்டு விடுறாங்க, பொழுதுனைக்கும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஆசையான குழந்தை இல்லைன்னா அந்த ஊரில் வந்து ஒரு பொண்ணு குழந்தை பார்த்தா தான் முழுமைப்பட்டதாக கணக்கு. அது 20ஆம் நூற்றாண்டுடைய கதை. அந்த காலத்துக்கு அது அதோட அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. பிறந்த உடனே என்ன பண்ணுறாப்புல, ஹஸ்பண்டை கூப்பிட்டு அந்த மேடம் வந்து அந்த குழந்தைய கையில் கொடுக்குறாப்புல. ஆண்டி பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக அவர் பார்த்து இது பண்ண தம்பியோட குழந்தை இருந்தாலும் தான் குழந்த மாதிரி பார்த்துட்டு அவள் ஒய்ஃப் பக்கத்துலேயே உட்காந்துருக்காப்புல. தூரமாக இருந்து பார்க்குற தம்பி நம்ம பார்க்குறதுக்கு அந்த அனுமதி இல்லையேன்னு சொல்லி டைம் பார்த்துட்டே இருக்கிறான். ரொம்ப இது வரும். அவன் தண்ணி அடித்து அவன் மயக்கமாயிடுறான். திடீர்னு அண்ணங்காரன் கூப்பிட்றாப்புல. பார்த்தா மேரிக்கு வந்து இன்னும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். வாடா சீக்கிரம் வாடா, இங்கே பாடுறா அன்றைக்கி பாரு ஒரு உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, காய்ச்சல் இருக்கிற மாதிரி இருக்குது, தொட்டு பாடுறேன்னா அவன் தொட்டு பார்த்தா அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்குது. நான் குழந்தை பேத்த இதோடு இருக்கனால சரி நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். வெளியே சரியான பனி புயல் பெஞ்சிட்ருக்கு. தம்பி சொல்கிறேன் நான் போகிறேன். இல்லை நீ இந்த குழந்தைய வச்சுக்க, நான் போயிட்டு மறுபடியும் டாக்டரை நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், குழந்தைய கையில் வச்சுட்டு அப்போ தான் முறையாக மறுபடியும் பார்த்து அந்த குழந்தைக்கு மொத்தம்லாம் கொடுத்துட்டு இவன் குழந்தைக்கு இவன் மொத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ மொத்தம் கொடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணால் அங்கே ஒரு பெட்ரூம் வாங்கிட்டு இருப்பாப்புல அண்ணன். அந்த இதில் படுக்க வச்சுட்டு நம்ம கையிலே நம்பர் வச்சுட்டு இருப்பான். இங்கே வந்து அண்ணங்கார் வந்து ப்ரேயர் பண்ணுவாப்புல. ப்ரேயர் பண்ணி எப்படியா நல்ல குணம் ஆகிடணுமே அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ண பார்த்தேன். மறுபடியும் வெளியே போனால் பனி புயல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அண்ணன் சொல்லாப்புல, நான் போய் டாக்டரை போய் நான் கூப்பிட்டு வரேன், தம்பிக்காக சொல்ல போகாதீங்கண்ணா, நான் போகிறேண்ணா, நீங்கள் இங்கேயே இருந்து பார்த்துக்குங்க, அண்ணியை பார்த்துக்கண்டே. இல்லைடா என் பொண்டாட்டி இதுக்கு நான் தான்டா பார்க்கணும், நீ பார்த்துக்க, நான் போயிடுறேன்னு பனி புயலுக்கு போகிறாரு. மணியை பார்க்குறாப்புல. இங்கே பார்த்து அவளுக்காக வேர்த்து விட்டது, தலையில் துணிலாம் தொடச்சி விட்டு என்ன பண்ணிருக்காப்புல. அன்னைக்கு டைம் பார்த்தா அங்கே 8 போயிட்டே இருக்குது. போனால் அண்ணனை இன்னும் காணாமல், சாயந்தரமே போகுது, எப்போ போனால் அண்ணன் மறுபடியும் ராத்திரியாக போகுது, இன்னும் அண்ணனை காணாமன்னு தம்பிக்காரன் பயங்கரமான எமோஷனாக. அதில் என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய வந்து ரொட்டில் வச்சுட்டு அம்மா பக்கத்தில் வச்சுட்டு சரி நம்ம அண்ணனை தேடி போகலாம் அப்படின்னு குழந்தை அப்படியே பயங்கரமாக கத்தும். குழந்தை அழுவதை பார்த்து அவங்க அம்மா முழிச்சிக்குவாங்க. ஆனால் அவங்களாலையும் முடியாதுல்ல, குழந்தை கத்திக்கிட்டே இருக்கும். கத்தும் போது என்ன பண்ண, சின்ன பிஞ்சு குழந்தைல அதோட இந்த பனி புயலில் போன இடத்துல அண்ணங்காரன் வந்து இறந்து போயிடுவார் சிக்கி. ஏன்னா அவர் வயசானவரில், அவரால் ஒன்றும் பனி புயலில் சிக்கி தாக்கி இறந்துடுறாரு. அவரோட ஃபேர்வெல் நடக்குது. எல்லோரும் வந்து அவர் அடக்கம் பண்ணுறாரு. தம்பிக்காரன் தான் போய் அவள் கூட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான். கடைசியில் அடக்கம் பண்ணும்போது ஹஸ்பண்ட் கூடிய அவருடைய ஃபோட்டோவையும் அங்கேயே வச்சிடறாப்புல. அங்கே வச்சோன்னே அவரை வந்து அந்த இடத்துல அடக்கம் பண்ணுறாங்க. குழந்தைய தம்பிக்காரன் வச்சுருக்கிறான். எதிரெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கை கொடுத்துட்டு இனிமேல் இந்த குழந்தைங்க பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. இப்போ அண்ணங்காரன் நீ தம்பிக்காரங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ எல்லாம் முடிச்சு அப்போ அண்ணி சொல்கிறாப்புல, இங்கே பாரு நீ இப்போது மெட்ராஸில் போய் நல்லா படிச்சுக்கல, வேலையெல்லாம் பார்த்துட்டு நிறைய பாசெல்லாம் உண்டாக்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த குழந்தைக்கு உண்மையிலே அது அவன் பேர் இருந்தாலும் குழந்தை இவனையும் வளர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் குழந்தைய மொத்தம் கூட சரியானி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதில் போகும்போது காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 15-16 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதை மறுபடியும் திரும்ப ஃப்ளாஷ்பேக்காக வரப்போகும்போது காட்டுறாப்புல ஒரு காரு வந்து நிற்கிது. அந்த கார்லனா இவ்வளோ மேரியோட குழந்தை பெரிய பொண்ணாயிடுறா. அது கூட அவங்க ஒரு பாய் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் டான்ஸ் ஆடுறாப்புல. சித்தப்பா வாங்கி கொடுத்த அந்த இது சித்தப்பாவில் வந்து அப்பன். ஆனால் கதைக்காக வந்து அவர் சித்தப்பா தான் சொல்லியிருப்பாப்புல. அதெல்லாம் பார்த்தா ஆல்பத்தெல்லாம் காட்டுறாப்புல. இது எங்கள் அப்பா, இது எங்கள் சித்தப்பா, அம்மா, பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டினா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அம்மாவும் ஹீரோனி மேரியும் வயசான மாதிரி காட்டுறாங்க. அவங்களுக்கு என்லைன்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு வாரம் அந்த கேம்ப் முடிச்சுட்டு திரும்பி அவங்க சிட்டிக்கே போகிறதுனால தான் மகளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அவங்க போகிறாப்புல இருக்கு காதலன். அதோட மேரி நல்லபடி நீ போயிட்டு வரணும், அடிக்கடி இங்கே வரணும்,
பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட கதை என்ன, குழந்தையே 20ஆம் நூற்றாண்டு நடந்த கதைக்காக குழந்தை இல்லாத இந்த மேரிக்கு குழந்தை வந்து அண்ணன் வந்து ரொம்ப 8 வருஷமாக இல்லாதனால தான் தம்பியோட ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறதா வெளியூர்லாம் போய் இந்த குழந்தை பிறந்து 2 பேரும் அன்பாக பார்த்துக்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு முரண்பட்ட காதல் நம்ம சொல்ல முடியாது. குழந்தைக்காக வந்து தியாகம் பண்ணியிருக்காப்புல அந்த நம்ம படத்தோட மேரி. இதோட இந்த படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க.